வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஸ்வீட் பாப்கார்ன் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாப்கார்ன் ஒரு கப்புனா நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த பாப்கார்னுக்கு 2 கப் சீனி எடுத்துக்கணும். இது வந்து ப்ரௌன் சுகர் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு அளவு பாப்கார்னுக்கு 2 அளவு சீனி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு தேவையான நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு சோடா உப்பு ஆப்ப சோடா ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கணும். நல்ல கனமான திக் பேன் எடுத்துக்கணுங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பாப்கார்னை போட்டு ஃபஸ்ட்டு பாப்கார்ன் செஞ்சு வச்சிடலாம். இப்போ 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாப்கார்னை போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி லைட்டாக இப்படி கிண்டி விட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதோட மூடி எடுத்து தயாராக வச்சுக்கலாம். இப்போ பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி எடுத்து மூடிடலாம். பாருங்க, பாப்கார்ன் ஒன்றுனா வெடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கு. இப்போ பாருங்க, பாப்கார்ன் ஒன்றுனா வெடிச்சுட்டே இருக்கு. பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாப்கார்ன் அழகா ஒன்றுனா வெடிக்குது பாருங்க. இனி ஃபுல் பாப்கார்னும் வெடிக்கட்டும். பாருங்க, பாப்கார்ன் ஒன்றுனா வெடிச்சு ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. பாருங்க, ஸ்டவ்வை வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணுங்க. சிம்மில் தான் வைக்கணும் ஸ்டவ்வை. அப்போ தான் கரியாமல் நமக்கு கிடைக்கும் பாப்கார்ன். பாருங்கள், அழகாக வெடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தான் வெடிச்சிட்ருக்கு. ஃபுல்லாக வெடிக்கட்டும். இப்போ பாப்கார்ன் ஃபுல்லாக பொட்டிடுச்சுங்க. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அழகாக வெடித்து அழகாக வந்திருக்கு பாப்கார்ன். இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்வீட்டாக மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் அணைச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான சுகர் சிரப்பை எப்படி செய்யலாம், கேரமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வானலியில் சுகர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த கப்பால் பாப்கார்ன் அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு 2 பங்கு சுகர் இதுக்கு தேவையான அளவு. அதை நான் இப்போ சுகர் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா அது சூடாகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதுங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்குறேன். நல்லா உருகட்டும். இப்போ நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கலர் வந்துடுச்சு. ஓகேங்க, இப்போ கேரமல் கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த டைமில் எடுத்து வச்சுருக்குறோம்ல 2 ஸ்பூன் நெய், அது சேர்த்துடலாம். நெய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இந்த பக்கத்துக்கு வந்துடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா 2 ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோடா உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுற அதே சோடா உப்பு தான் சேர்த்து இப்படி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாப்கார்னில் ஊற்றி கிண்டிக்கலாம். சரிங்க, இப்போ இந்த சீனி நல்லா கேரமல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை பாப்கார்னில் ஊற்றி கிண்டிக்கலாம். இப்படி நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது நம்ம இப்போ வேறு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக அழகாக பொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.